கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மங்கள வார்த்தை சங்கீதம் 128:5. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். இந்த எருசலேமின் வாழ்வு பாதுகாப்பான வாழ்வுக்கு அடையாளம். எருசலேம் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது போல இந்த நாள் முதல் நீங்கள் கிருபை, தேவனுடைய ஆளுக, தேவனுடைய வசனம், இயேசுவின் இரத்தம், இவை எல்லா மலைகள், இவை எல்லாமே ஒவ்வொரு மலைகள் போல தான் உங்களை சூழ பாளையம் இறங்கி உங்களை பாதுகாக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையோரையும் சிறியோரையும் அவர் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறாங்க. வசனத்தின்படி எருசலேம் எப்படி மலைகளால் சூழ்ந்து அந்த பட்டணத்தை பாதுகாக்கிறதோ அதே போல ஆண்டவர் இன்னைக்கு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடிசூட்டி பொதிந்து பத்திரமா பாதுகாத்து எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிற வசனத்தின்படி எருசலேமின் சமாதானம் உங்களுக்கும் கிடைக்கும். அப்போ இன்னைக்கு எருசலேமுக்காக நீங்கள் எவ்வளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ, எருசலேமின் சமாதானத்திற்காக எவ்வளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை சமாதானத்திலே நிலைநிறுத்துவார். இன்னைக்கு உங்கள் சமாதானத்தை சீரழித்த சம்பவம் எது? வியாதியா, கடனா, தோல்வியா, இல்லைன்னா வழக்கா? எது உன்னுடைய சமாதானத்தை கெடுத்ததோ அந்த காரியத்தை கர்த்தரத்தில் ஒப்புவிச்சு அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. அவரே காரியத்தை கிளியர் பண்ணி உன்னை சமாதானத்தில் நிலைநிறுத்தி எருசலேமின் வாழ்வை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். சரி, நல்ல சாட்சியை கேட்கலாம். ஷீபா லிவி டேவிட், எனக்கு 36 வயது ஆகிறது. திருமணம் நடந்து 19 மாதங்கள் முடிந்துவிட்டது. என்னுடைய கணவர் 1 வருடமாக குவைத் தேசத்தில் வேலை பார்ப்பதால் தனியாக வாழ்ந்து வந்தோம். கோயம்புத்தூர் ஜெபகோபுரத்தில் ஜனவரி மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் நானும் என்னுடைய கணவரும் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தனி ஜெபத்தில் ஜெபித்து வாக்குத்தத்த அட்டையை பெற்றுக்கொண்டோம். அதில் இருந்த வசனம், நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று இருந்தது. அந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபித்தேன். கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய கணவர் என்னையும் குவைத் தேசத்திற்கு அழைத்து வந்தார். பிப்ரவரி மாதமே நான் கர்ப்பம் தரித்தேன். ஜனவரி மாதம் மீட்டிங்க்கு கணவன் மனைவியாக வர்றாங்க. அதுக்கு முன்னால் திருமணமாகி 2 பேர் 2 இடத்துல இருக்காங்க. இங்கே வந்த உடனே ஆண்டவர் அன்னைக்கு ஜனவரி மாதம் நம்முடைய கோயம்புத்தூர் ஜெபகோபுரத்தில் நடந்த அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம், அதில் கலந்துக்கிட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பிப்ரவரி மாதமே அவருடைய மனைவி அந்த குவைத் தேசத்துக்கு கூட்டு போகிறதுக்கு அவருடைய விசால ஃபேமிலி ஸ்டேட்டஸில் அவருக்கு வீடு கிடைக்குதாங்க. அது மட்டும் இல்லை, போன கையோடு அவள் கன்சீவ் ஆகி அருமையான பிள்ளைத்தாச்சி ஆகிட்டா. ஸோ இன்னைக்கு நமக்கு அதே போல் 10 மணிக்கு அந்த கூட்டம் இருக்குது. திரளான பிள்ளைகள் நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய குடும்ப ஆசீர்வாத திருவிழாவிலே நம்முடைய குட்டி தீர்க்கதரிசி, என்னுடைய சின்ன மகன் ஜெஃப்ரின் ஸ்டீஃபன் அவர்கள் இன்னைக்கு தீர்க்க தரிசன செய்தி வழங்கி உங்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக ஜெபிக்க போகிறாரு. கர்த்தர் அவர் மூலமாக மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல ப்ராஃபட்டிக்கல் அனாயிண்டிங் ஜனங்களுக்கு அவர் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் கூட்டத்துக்கு வரும்போது உங்கள் பிள்ளைகளையும் கண்டிப்பாக கூட்டுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரம் என் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, நீ சொன்னது போல இவர்கள் இன்று முதல் எருசலேமின் சமாதான வாழ்வையும், எருசலேமின் பாதுகாப்பு வாழ்க்கையும், எருசலேமின் செழிப்பான வாழ்க்கையும் பெற்று அனுபவித்து இந்த பூமியில் அநேகருக்கு சாட்சியாக இருக்கட்டும். இழந்து போன எல்லாவற்றையும் என் பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளட்டும். இவர்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வீராக. இந்த நாளிலும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு பிள்ளைகள் ஒரு விஷயம் நினைத்தருளும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15 இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.